வணக்கம். காந்தாரா படம் பார்த்தேன். இது காந்தாரா சாப்டர் 1. இந்த ஏற்கனவே வந்த காந்தாராவுடைய உம், இன்னொரு வருஷன். இது எப்படி தொடங்குது அப்படின்னா, இந்த இந்த பழைய காந்தாரா, அந்த முன்னாடி வந்த காந்தாரால எங்க உங்க அப்பா தொலைஞ்சு போவாரோ, உங்க சாமியாடி தொலைஞ்சு போவாரோ, மறைஞ்சு போவாரோ, தொலைஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மறைஞ்சு போவாரோ, அங்கிருந்து அந்த பையன் இதோட ஹிஸ்டரி எல்லாம் என்ன, ஏன் மறைஞ்சு போனாரு அப்படிங்கும்போது ஒருத்தர் காந்தாராவுடைய பழைய ஹிஸ்டரி எப்படி உருவாச்சு என்ற பழைய ஹிஸ்டரியை சொல்ற மாதிரி போகுது. இது கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு, அந்த மாதிரி 16ஆம் நூற்றாண்டு கிட்ட கொண்டு போறாங்க. இந்த காந்தாரா கதையை நான் முழுசா சொல்ல போறது இல்லை. நான் இதோடைய கான்செப்ட் மட்டும் நான் சொல்லலாம்னு இருக்கேன். முக்கியமா நம்மளுடைய இறை வழிபாடு, இந்திய இறை வழிபாடு முறைகளை அஹ், மிக சிறந்த முறையில எடுத்துக்காட்டுது காந்தாரா. காந்தாரோட மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்னா இதுதான். இந்திய இறை வழிபாட்டு முறைகளை சிறப்பான முறையில எடுத்துக்காட்டுது. அந்த அவங்கள எதிர்பார்க்காத வகையில முதல் காந்தாரா மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதுவும் வெற்றி பெற்றது. இதுல இன்னும் மக்கள் மனசுல நம்மளோட அடிப்படை அஹ், இந்திய வழிபாட்டு முறைகள், இந்திய இந்து தர்ம முறைகளை நம்மளால அழிக்க முடியாது, அது இன்னும் இருக்குன்றது அதை நிரூபிச்சிருக்கு. இதுக்கு நிறைய எதிர்வினைகள்லாம் சொல்றாங்க. கோபிநாத் அவர்கள்லாம் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பரப்புற மாதிரி இருக்காதா அப்படின்லாம் ரிஷப் செட்டிய ஒரு பேட்டியில கேட்டிருக்காரு. மூட நம்பிக்கை தான் இது. தமிழர்களுடைய இந்த மதமாற்றம் கும்பல் மற்றும் இந்த மதமாற்றம் கும்பலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட கும்பல், இவங்களுடைய அடிவருடிகள் இவங்கெல்லாம். அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க அவங்க இதை இப்படிதான். ஏன்னா இவங்களால அதெல்லாம் பொறுத்துக்க முடியல. மீண்டும் இந்த இந்திய மரபு மீண்டும் எழுவுறது அவங்களால சகிக்கவே முடியல. அதனால இது மூட நம்பிக்கை அப்படின்னு முத்திரை குத்த பார்க்குறாங்க. மூட நம்பிக்கை அப்படின்னா எது மூட நம்பிக்கை? கடவுள்னு சொன்னாலே மூட நம்பிக்கை தானே. எந்த மதத்திலேயாவது யாராவது கடவுள் நேரில் பார்த்துருக்காங்களா? பார்த்ததா பார்த்ததா சொன்னவங்கள இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க புத்தகங்கள் வாயிலாக. நேரில் இவங்க பார்த்துருக்காங்க. கடவுள்னாலே மூட நம்பிக்கை தானே. அப்போ பார்த்தா எல்லா மதங்களும் மூட நம்பிக்கைகள் தானே. அப்புறம் என்ன இந்து மதம் மட்டும் மூட நம்பிக்கை? இந்து மத இந்திய மரபுகள் மட்டும் என்ன மூட நம்பிக்கை? இது சரியா ரிஷப் செட்டி அவர்கள் அவரு அவர் பிசினஸ் நடக்கணும், அதனால ரொம்பவும் பகைச்சு கூடாதுன்னு மேலோக்கா பேசிட்டு போயிட்டாரு. இது இந்த மதமாற்றும் கும்பல், அதுக்கு அடிவருடியா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுங்க, இடதுசாரிகள், திராவிட கும்பல்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கு இந்த காந்தாரா. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்து மதத்தை இவங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க. முக்கியமா அவங்க பேசுறது இந்து மதத்துல வர்ணாசிரம முறைகள் இருக்கு, ஜாதி முறைகள் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்து மதத்துல அவங்க வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு அது மட்டும்தான். வேற தத்துவ ரீதியாகவோ எதுவுமே இந்த குற்றச்சாட்டு கிட்ட கூட நெருங்க முடியாது. இந்து மதத்துடைய ஒரு தத்துவத்துக்கு ஈடா எந்த மதமும் கிடையாதுன்னு நான் ரொம்ப ஆணவத்தோட கூட நான் சொல்லுவேன். தத்துவ ரீதியாக இவர்களால் இதை நெருங்கவே முடியாது. வேற எப்படி நெருங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஜாதியை இந்து மதம் தான் ஜாதியை உருவாக்கிச்சு, வர்ணாசிரமத்தை உருவாக்கிச்சு, பிராமணர்கள் தான் இதை உருவாக்குனாங்க எல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. ஆனா மற்ற இந்து மதம், அந்த பாரதம், அந்த அந்த இந்து அந்த கலாச்சாரம் இருந்த அந்த கட்டத்துல சுமேரிய நாகரிகமா இருக்கட்டும், சீன நாகரிகமா இருக்கட்டும்,
எகிப்து நாகரீகம், அது எல்லா நாகரீகங்களும் பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓர நாகரீகம். இந்த நாகரீக வளர்ச்சி எப்படி உருவாச்சுன்னா அங்க மனிதர்களுடைய படிநிலைகள்ல தான் உருவாச்சு. மேல வந்து அரசன் இருப்பான், அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து இந்த சாமியார்னு சொல்லிட்டு அவர் பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க, மத குருமார்கள் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நோபல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த மந்திரிகள், தளபதிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வியாபாரிகள், வணிகம் செய்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அஹ், போர் வீரர்கள், அப்புறம் வந்து போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க. அது கீழே வந்து விவசாயிகள், விவசாய நிலங்களில் வேலை செய்பவர்கள் அப்படி இருப்பாங்க. மற்றும் அடிப்படை தொழில்களை செய்பவர்கள் இருப்பாங்க. இப்படி ஒரு படிநிலை வந்து எல்லா கலாச்சாரத்திலையுமே இருந்துச்சு. ஒரு கிரேக்க கலாச்சாரம், ரோமானிய கலாச்சாரம், சீன கலாச்சாரம், சுமேரிய கலாச்சாரம், எந்த எகிப்த கலை எல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்து மதம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு இந்து மதத்தை கேட்டு நாங்கள் அந்த அமைப்பை உருவாக்கல. ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒரு மனித இனம் உருவாகும் போது இந்த படிநிலைகள் இருந்தால்தான் அது வந்து ஒரு நாகரிகமாக உருவாக முடியும், பரிணமிக்க முடியும். இஸ்லாமோ கிறிஸ்தவமோ நல்ல அது சொல்லக்கூடிய மற்ற மதங்களோ அவர்கள் வந்து நோமாடிக்ஸ். நோமாடிக்ஸ்னா இந்த நாடோடிகள் அல்லது ட்ரைபுகள், முக்கியமாக அந்த நாடோடிகள் கூட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மற்ற மதங்கள் இதுக்கு வந்து நேர் எதிரானது. ஏன்னா நாடோடிகள் கூட்டத்துல வந்து இந்த படிநிலைகள் வந்து அவ்வளவு உறுதியா இருக்கும். பட் அவ்வளவு உறுதியா இருக்காது. அங்க நாடோடிகளுக்கு ஒரு தலைவன் இருக்கும். ஒரு நாடோடிகள் கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கும். அந்த தலைவனுக்கு மற்றவங்க எல்லாம் கீழ்ப்படிவாங்க. அந்த தலைவனும் தன் மகன் பேரன் இருப்பான். இன்கேஸ் இந்த அந்த அந்த தலைவன் குடும்பம் ஏதாவது அழிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு சண்டையில அழிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு காரணங்கள் அழிஞ்சிருச்சுன்னா அந்த குரூப்ல இருந்து புது தலைவர் குடும்பத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வருதுதான் நாடோடிகள் வருது. அவங்களுக்கு கலாச்சாரம் கிடையாது, அவங்களுக்கு பண்பாடு கிடையாது. அவங்க கலாச்சாரம்ன்றது அவங்கக்கிட்ட இந்த இலக்கியங்களோ கட்டடக்கலையோ வளர்ச்சிகள்லாம் அங்கே இருக்காது. நீங்க மங்கோலியர்கள் எடுத்துக்கங்க, அராபிக்ஸ் எடுத்துங்க, அவங்களாம் எடுத்துங்க, அந்த அந்த அராபு பகுதியில் இருந்தவங்க எடுத்துக்கங்க, அவங்களுக்கு அது கிடையாது. அதனால அங்கிருந்து உருவாக்கப்படுகிற அவர்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய மதங்கள் இந்த முறைகளை பத்தி பேசாது, படிநிலைகளை பத்தி பேசாது. இதுல இந்து மதம் மட்டும்தான் இந்த மாதிரி படிநிலைகள் இருக்கு. இந்த மாதிரி அந்த படிநிலைகள்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை எல்லாமே ஈக்குவல்னு சொல்லுது. நீங்க யாருமே இவன் தாழ்ந்தவன், சூத்திரன் தாழ்ந்தவன், பிராமணன் உயர்ந்தவன் சொல்லல. ஒரு இலக்கிய நயமாக, கவிதை நயமாக சொல்லப்பட்டது. அவங்களோட ஒர்க் பண்ற நேச்சரை பொறுத்து சொல்லப்பட்டது. குயில் மாதிரி பாடுறான் அப்படின்னா அவன் குயில் இருந்து வந்தவன் அர்த்தம் கிடையாது. மயில் மாதிரி ஆடுறான் அப்படின்னா அவன் மயில் இருந்து வந்தவன் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரிதான் கடவுளுடைய முகத்திலிருந்து வந்து பிராமணன் வந்தான்னு சொல்றது ஒரு இலக்கியத்தன்மையான ஒரு வர்ணனை. ஏன்னா பிராமணர்கள் வேதம் ஓதுறது, வேள்வி செய்கிறது, இந்த மத சடங்குகள் செய்யறதுல அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய கடமையாக ஒதுக்கப்பட்டிருக்கு. சத் தோல் வலிமை நம்ம தோல் வலிப்பி நம்ம தோள்கள் திணைவெடுக்கின்றன அப்படின்னு நாத்திகர்களும் பேசுறாங்க. அதை வந்து இலக்கியமாக கடவுள் தோள்கள்ல இருந்து வந்தான் சத்திரியன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நாட்டை பாதுகாக்கிறது, போரிடுறது இது அவங்களுடைய கடமையாகப்பட்டது. தொடையில இருந்து வந்த வயசுன்னா மொத்த உடம்பையும் தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் நடுவில் இருக்க ஒரு கனெக்டிவிட்டி தொடைப்பகுதி. ஸோ மேலே இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த எல்லாருக்குமே வந்து ஒரு கீழே உற்பத்தி, அதாவது சூத்திரர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சரியாக பங்கிட்டு கொடுக்கிறது வைசியர்கள்.
இது யாருமே இங்க வந்து தாழ்வு அப்படின்னு யாரும் சொல்லலை, யார் அடிமைகள் அப்படின்னு. ஆனா நோமாடிக்ஸ், இந்த ஆரோடி கூட்டத்துல அடிமைத்தனம் இருந்துச்சு, அடிமைகள் வியாபாரம் இருந்துச்சு. இங்க வந்து சூத்திரன் வந்து அடிமை அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அதை வச்சு இவங்க வந்து இதெல்லாம் உருவாக்கணும். விட்டு இந்த இந்த முறை, ஏன்னா ராஜராஜன் சோழ காலத்திலே பறையர்கள் அப்படின்னு சொல்றவங்க கோயில்ல போய் பூஜை பண்ணதுக்கும் கோயிலுக்காக சில நிபந்தனைகள்லாம் கொடுத்ததுக்கும் இதெல்லாம் இருக்கு. கோயில்ல அவங்க படி புரிஞ்சதுக்கும் எல்லா கல்வெட்டுகள் இருக்கு. அப்ப இந்து மதம் வந்து அவர்களை தீண்டத்தகாதவர்கள் சொல்லி இருந்தா அவங்க எப்படி கோயிலுக்குள்ள வந்திருப்பாங்க? இப்ப ராஜராஜனும் அந்த காலத்துல சோழ மன்னர்களும் அப்பயும் பிராமணர்கள் இருந்தாங்க தானே, ஏன் விட்டாங்க? விட்டுருக்க மாட்டாங்கல்ல. கால ஓட்டத்துல பல காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக, சுயநலங்களுக்காக, முக்கியமா பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நிலம் இருந்துச்சு. இவங்க சொல்லப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு நிலம் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்தான், அவனால வந்து ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் வரி கேட்க முடியல. அதனால வரி கேட்க அவனுக்கு பொறுமை இல்லை. அதனால என்ன பண்ணான், அந்த அப்ப இருந்த சிற்றரசுகளா இருந்த சிற்றரசுகள் பாளையக்காரர்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஜமீன்தாரா மாத்தலாம். ஜமீன்தார் முறை வடநாட்டிலையும் உண்டு, நம்ம ஊர்லயும் உண்டு. எல்லா இந்தியா முழுக்க ஜமீன்தார் முறைகளை உருவாக்கி அந்த நிலங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டான். இனி இதை இந்த நிலம் ஃபுல்லா உனக்கு தான் சொந்தம். நீ வந்து நான் உங்ககிட்ட இருந்து நான் வரி வாங்கிக்கிறேன், நீ வந்து அவங்ககிட்ட இருந்து வரி வாங்கிடு, வாங்கி எனக்கு கொடு அப்படின்ட்டான். அப்ப அவனுக்கு வந்து சோர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா போச்சு. 10 பேர்கிட்ட போய் கேட்கறதுக்கு போல ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறது ரொம்ப சுலபம் இல்லையா? இப்படிதான் நிலங்கள் வந்து வரி போச்சு. இதுக்கு வந்து பிராமணர்களும் காரணம் இல்லை, இந்து மதமும் காரணம் இல்லை. உடனே இடதுசாரிகள்லாம் வந்துடுவாங்க, இந்து மதம் தான் எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு சொல்லி தூக்கி வந்துடுவாங்க. ஆனா இந்த இடதுசாரிகள் வட கொரியாவிலையும், மாசேத்தின் காலத்துல சீனாவிலையும், ஸ்டாலின் காலத்துல வந்து ரஷ்யாவிலையும் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மிகப்பெரிய சர்வாதிகாரத்துல ஒரு தலைவனை கீழே எல்லாரையும் கொன்று குவிச்சு அடாவடித்தனம் பண்ணாங்க இந்த இடதுசாரிகள். இடதுசாரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க சர்வாதிகார ஆட்சி மட்டும்தான் இருக்கே தவிர ஜனநாயக ஆட்சி இருக்காது. ஆனா இவங்க வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுவாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும், நம்ம கலாச்சாரத்தை நம்ம பரப்பணும். நம்ம கலாச்சாரம் இந்து கலாச்சாரம், இந்திய மரபு கலாச்சாரத்தை இந்த காந்தாரா வெளியே கொண்டு வந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு, நம்ம மண்ணோடைய வழிபாடு, அது எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. இது மற்ற படங்கள்ல இருந்து வித்தியாசம். நம்ம தமிழ்ல கூட படம் எடுத்தாங்க, சில படங்கள்லாம் அந்த மாரியம்மன் படம்லாம் வந்திருக்கு. அம்மியா கேஷன்லாம் மாரியம்மன் வேஷம் போட்டு ஆடி இருப்பாங்க. அதுல ஒரு மந்திரவாதி வருவான், ஹீரோயினை கொடுமைப்படுத்துவான், ஹீரோவா கொடுமைப்படுத்துவான். உடனே மாரியம்மன் வந்து நேர்ல வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நம்பக்கான விஷயங்கள்லாம் காட்டி இதுதான் ஆன்மீகம்னு காட்டிக்கணும். இது அப்படி இல்லாம எப்படி அந்த மண்ணின் தெய்வம் வந்து அந்த மக்கள் கிட்ட உணர்வுபூர்வமா பேசுது, எப்படி அவங்கள வழி நடத்துது, எப்படி அவங்கள காப்பாத்துதுன்றத உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. உண்மையை காட்டியிருக்காங்க, ரியாலிட்டியை ரியாலிட்டியை காட்டியிருக்காங்க. நாடகத்தனமே இல்லாம இயற்கையா காட்டுறதுனாலதான் காந்தாரா மாபெரும் வெற்றி அடைஞ்சது, இனியும் அடையும். நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடுன்றது நம்ம மேல நமக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. பட்டமானது மக்களை இவனுங்க தான் அடிமைப்படுத்தினாங்க. வெள்ளக்காரனுங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்கிற மக்களை இவனுங்க தான் அடிமைப்படுத்தினாங்க. அந்த வெள்ளத்தோல் என்ற ஒரு காரணம், ஆங்கிலோ சாக்சன் என்ற அவனுங்க வச்சு இவங்க தான், அவங்க செய்யாத கொடுமையே கிடையாது. எந்தெந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் அந்த முதல் வேலையை அந்த கலாச்சாரங்களை அழிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான விஷயம். இந்த கலாச்சாரம் மேல இந்த மக்களை வந்து நம்பிக்கை இல்லாம ஆக்குறது தான் இவங்களுடைய வேலை. இது இந்தியாவில மட்டும் இல்லை,
பல நாடுகள் வந்திருக்கு. முக்கியமா மிகப்பெரிய பாதிப்புகளை உருவானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள். அமெரிக்கா அமெரிக்காவில் அதோடைய பூர்வ குடிகளை மொத்தமா அழிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியால பூர்வ குடிகளை மொத்தமா அழிச்சிட்டாங்க. நியூசிலாந்துல அழிச்சிட்டாங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மிகப்பெரிய கொடுமையின் வேட்டைக்காடா, இவங்களுடைய வேட்டைக்காடா இருக்கு ஆப்பிரிக்கா கண்டம். முக்கியமா நான் ஒரு புக்கு படிச்சுங்க. இந்த புக்கு பேரு சிலுவையில் தொங்கும் சாத்தான்கள். சாத்தான் சிலுவையில் தொங்கும் சாத்தான். இது ஒரு கென்னிய புத்தகம். எழுதியவர் கூகி வாத்தியாங்க, கென்னிய நாட்டுக்கு. இந்த புத்தகத்துல கென்னிய முதல் இதுலயே ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுலயே கென்னிய சுதந்திர போராட்டத்தை பத்தி சொல்றாங்க. அதுல எப்படி இந்த வெள்ளைக்காரனுங்க, பிரிட்டிஷ்காரனுங்க கென்னிய மக்களை கொடூரமான முறையில அடக்குமுறை பண்ணி கொன்று குவிச்சாங்க. எப்படி சதி வேலைகள் செய்து சூழ்ச்சி பண்ணி அந்த விடுதலை போராட்ட வீரர்களை தோக்கடிச்சாங்க. முக்கியமா அவங்க கலாச்சாரத்தை அவங்க கலாச்சாரம் கென்னிய கலாச்சாரத்தை அழிச்சிட்டு அதை திரும்பி அவங்க அதை கத்துக்க கூடாதுன்றதுக்காக ஆங்கில கல்வி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணி, வெள்ளைக்கார கல்வி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஃபோர்ஸபுளா கட்டாயப்படுத்தி அதை படிக்க வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, கென்னிய மக்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிய நம்ம கலாச்சாரம் தாழ்வானது, நம்ம மொழி தாழ்வானதுன்னு உருவாக்க வச்சிருக்கிறது. இது எல்லாத்தையுமே முதல் பகுதியிலேயே இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடிய அந்த அறிமுக பகுதியிலேயே கென்னிய சுதந்திர போரை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேன். இதுதான் அவங்க எல்லா இடத்துலயும் செஞ்சு. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இனங்கள் இல்லை, ஜாதிகள் வேற வேற மக்கள்லாம் இருந்தாங்க. அவங்க இது எப்படி பிரிக்கிறது? இப்போ ஆப்பிரிக்காவில் பல இனங்கள் இருந்தது. ஒவ்வொரு இனத்துக்குள்ளும் சண்டை மூட்டி விட்டுருக்காங்க. சண்டை மூட்டி விட்டு அதன் மூலமா அழிவை ஏற்படுத்தினாங்க. இவங்களோட ஆட்சியை அங்க நிலைநிறுத்தினாங்க. இங்க என்ன பண்ணானுங்க? அரசர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாங்க. இங்க என்ன பண்ணானுங்க? மக்கள் மேல தாழ்வு மனப்பான்மை வரணும்னு இல்லாத ஒரு 2 இனத்தை உருவாக்கும். ஆரியம், திராவிடம் என்ற ஒரு இல்லாத இனமே, இப்படி ஒரு இனம் இந்தியாவிலே கிடையாது. இதை நீங்க விஞ்ஞானபூர்வமாக இவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியல. திராவிட இனம்னு ஒண்ணு இருந்துச்சு, ப்ரூவ் பண்ண முடியல. அப்புறம் எங்க இருக்குது? ஜெனடிக்ஸ் இருக்குது, எங்க இருக்கு? ஆரிய இனம் வந்துச்சு, ஜெனடிக்ஸ் எங்க இருக்கு? முன்ன சொன்னானுங்க ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க, அழிச்சாங்க அப்படின்னு. அது பொய் அப்படின்னு விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ண பிறகு இல்ல ஆரியர்கள் மைக்ரேஷன் ஆகி வந்தாங்க அப்படின்னு இப்ப மாத்திக்கினாங்க. ஆக எப்படியாவது இந்த இதை மெயின்டைன் பண்ணி மக்கள் தாழ்வு பண்ணி அதுக்கு வெங்காயம் மாரி இந்த இடதுசாரிகளால் தயாரிக்கப்பட்ட எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், மீடியாக்காரர்கள் இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் சப்போர்ட். இன்னும் ஆரியம் திராவிடம் பேசுவது இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கிட்டு போனான். இதை இதெல்லாம் நம்ம உடைச்சு எரியணும். அந்த வேலையை தான் காந்தாரா செய்யுதுன்னு நான் நம்புறேன். மற்றபடி நான் இந்த கதையை பற்றியோ இந்த மேக்கிங்கை பற்றியோ அது எப்படி மேக் பண்ணப்பட்டிருக்கு அதுல என்ன நிறைய அதை பற்றியோ நான் பேச விரும்பலை. அதனாலதான் இந்த டீ கோடிங்னு சொல்றேன். நீங்க காந்தாரால என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க சாமி உங்ககிட்ட பேசும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க சாமி உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க உங்க சாமியை நம்புங்க, உங்க கலாச்சாரத்தை நம்புங்க, உங்க பண்பாடை நம்புங்க. எவன் என்ன சொன்னாலும் சரி, உங்க பண்பாடையும் உங்க சாமியும் உங்க முன்னோர்களையும் நம்புங்க. அப்படின்னா இந்த இந்த காந்தாரால சொல்றேன். இந்த காந்தாரால இந்த தீம் ஷார்ட்டா சொல்லணும்னா, அப்டிராக்டா சொல்லணும்னா, இங்க ஒரு அதிகார வர்க்கம் இருக்குது. அது ஈஸ்வர பூந்தோட்டம்ன்ற பகுதியை அபகரிக்கணும்னு நினைக்குது. அது நம்ம கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்துவ மிஷினரிகள், இந்த பிரிட்டிஷ்காரங்க, வெள்ளைக்காரங்க, யூரோப்பியர் யாரோன்னு எடுத்துக்கலாம். அவங்க ஈஸ்வர பூந்தோட்டம்ன்றது நம்ம பாரத், அதை அபகரிக்கணும், அதை கொள்ள அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது அங்க கூட இருக்கிற ஒரு மந்திரவாதி கூட்டம். இது யார் இந்த மந்திரவாதி கூட்டம்னா, இந்த திராவிட கும்பல், இடதுசாரி கும்பல்,
இந்த கும்பல்கள் தான் இந்த மந்திரவாதி கூட்டம். இந்த மந்திரவாதி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா மந்திர வேலைகள் எல்லாம் பண்ணி இங்க இருக்கிற நம்பிக்கைகள் தெய்வங்களை கட்டி போட்ட பிறகு இந்த அதிகார வர்க்கம் ஈஸியா படையெடுத்து நம்மளை அழிச்சு ஈஸ்வர பூந்தோட்டத்தை சின்ன பின்னாகும். இப்போ இங்க இந்த மந்திரவாதி கூட்டம் என்ன பண்ணுது? மந்திரவாதி கூட்டம் இந்த திராவிட கும்பல்கள், இடதுசாரி கும்பல்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உருவாக்குது. இந்து மதம் மட்டமான ஜாதியை உருவாக்கி வச்சிருக்கு, அது வர்ணாசிரமத்தை உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறது தான் இவங்களுடைய தொடர்ந்து ப்ரொபகேண்டா. அதுதான் இந்த மந்திரவாதத்தன், இந்த மாயவத்தன் சொல்லுவாங்க இல்லைங்களா, சூனிய வேலையை செய்யறது இந்த இந்த கும்பல்கள். நம்ம தாழ்வு மனப்பான்மை அடைஞ்சு நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடுகள், நம்ம நம்பிக்கை இழந்த பிறகு, நம்ம பலவீனமான பிறகு இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இவங்க துணையோடு அழிச்சிட்டு இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள், மதமாற்ற கும்பல்கள், வெள்ளக்காரர்கள் எல்லாம் உள்ள இந்த பாரதம் ஈஸ்வர பூந்தோட்டமா இருக்கிற இந்த பாரதத்தை மொத்தமா அறுவடை செஞ்சுன்னு போகணுன்றதுதான் திட்டம். இதுதான் நான் இதோடைய காந்தாராவோட குறியீடா நான் நினைக்கிறேன். அதுதான் காட்டியிருக்காங்க. நம்ம இதுல வீழ்ச்சிகள். இந்த காந்தாராவுடைய வெற்றி மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது. மக்கள் இது மட்டும் இல்லாம, அதோடைய பிரம்மாண்டத்தை மட்டும் இல்லாம, அதோட என்ன சொல்ல வர கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாட்டு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இந்த முன்னோர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதை வச்சாதான் நாளைக்கு நம்ம அடையாளம் உள்ள ஒரு மனிதர்களாக வாழ முடியும். இல்லைன்னா அழிக்கப்பட்டு. நன்றி, வணக்கம்.